வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தமிழ்நாட்டுக்கு புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி தான். குறிப்பா ஜனவரி மாசம். ஆமா, ஒரு முக்கியமான ஆய்வு இது. ஆமா. இப்போ நம்ம நோக்கம் வெறும் தேதிகளை மனப்பாடம் பண்றது இல்ல. கரெக்ட். இந்த வானிலை கதையோட முதல் அத்தியாயம் புத்தாண்டுல தொடங்குது. ஆனா உண்மையான கிளைமேக்ஸ் அது ஜனவரி 2ஆம் வாரத்துல இருக்கு. ஆமாம். இந்த முழு மாசத்தோட வானிலை நகர்வையும் அதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்களையும் நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க போறோம். வாங்க இத பத்தி விரிவாக பேசுவோம். சரி, முதல்ல இப்போதைய நிலைமையிலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இந்த அறிக்கை வெளியாகும் போதே, அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி, டெல்டா மாவட்டங்கள்ல ஏற்கனவே மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆமா, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் பகுதிகள்ல எதிர்பார்த்ததை விட நல்ல மழைனோ, மன்னார்குடியில தொடர் தூறல்னு அந்த வீடியோல சொல்றாங்க. ஆனா இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது என்னன்னா, அவங்க பயன்படுத்துற ஒரு வரிதான், இது ஒரு தொடக்கம்தான் அப்படின்னு. இது ஏதோ பெரிய விஷயத்துக்கான டீசர் மாதிரி இருக்கு இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த இது தொடக்கம் தாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது இப்போ பெய்யற மழைய வரப்போற ஒரு பெரிய தொடர் நிகழ்வுகளோட ஒரு முன்னோட்டமா காட்டுது. ஓ, இது ஏதோ திடீர்னு வந்த மழை இல்ல, ஒரு பெரிய சிஸ்டத்தோட ஆரம்பம்ங்கிறது அது தெளிவா சொல்லுது. உண்மையான ஆட்டம் டிசம்பர் 31 நடுராத்திரியில இருந்து ஜான்வரி 1-2 தேதிகள்ல தான் ஆரம்பிக்க போகுது. அப்படியானால் புத்தாண்டு பிறக்கும்போது, அதாவது டிசம்பர் 31 நள்ளிரவு மற்றும் ஜான்வரி 1 அதிகாலையில மழை எங்க ரொம்ப தீவிரமா இருக்கும்? பட்டாசு சத்தத்தோட மழை சத்தமும் கேக்குமா? நிச்சயமா கேக்கும். குறிப்பா சில மாவட்டங்கள்ல. அந்த ஆய்வின்படி வடகடலோர பகுதிகள் அப்புறம் டெல்டா மாவட்டங்கள்ல மழை இருக்கும். ஆனா முக்கிய கவனம் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மேலதான் இருக்கு. ஓ, அந்த பகுதிகள்லையா? ஆமா, இந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கு அதிக வாய்ப்பிருக்கு. மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் போன்ற உள் மாவட்டங்களுக்கும் மழை பரவும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல ராமநாதபுரம், சிவகங்கை பகுதிகள் அதிக மழையை ஈர்க்கும் மையப்புள்ளிகளா இருக்கலாம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மழையோட நகர்வு. பொதுவாக வடகிழக்கு பருவமழைனா கடலோர மாவட்டங்கள்ல தான் அதிகமா பேசப்படும். ஆனா இந்த முறை அப்படி இல்ல போல இருக்கே. நீங்க சரியா ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்க. இதுதான் இந்த மழை நிகழ்வோட தனித்துவம். ஜனவரி 1 மதியம் வரைக்கும் கடலோர மற்றும் தெற்கு மாவட்டங்கள்ல கவனம் செலுத்துற இந்த அமைப்பு அதுக்கப்புறம் மேற்கு நோக்கி நகர ஆரம்பிக்குது. மேற்கு நோக்கியா? அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் வளிமண்டலத்தோட கீழ் அடுக்குல வீசுற வலுவான கிழக்கு காற்று. அதுதான் மழை மேகங்களை ஒரு இடத்துல நிக்க விடாம உள் மாவட்டங்களை நோக்கி தள்ளிக்கிட்டே போகுது. ஓ, அப்படியா? அதனாலதான் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடுன்னு மேற்கு மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழை பரவுது. ஓ, அப்போ இது ஒரு இடத்துல நிக்கிற மழை இல்ல, மாநிலம் முழுக்க பயணம் செய்யற ஒரு அமைப்பு. அதேதான். ஆனா அறிக்கையில ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும்னு ஒரு வார்த்தை வருதே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு அருமையான கேள்வி. ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும்னா இது ஒரு பரவலான ஆனா சீரற்ற மழை பொழிவு. அதாவது ஒரு தெருவுல கனமழை பெய்யலாம், ஆனா அடுத்த தெருவுல லேசான தூறல் மட்டும் இருக்கலாம், இல்ல மழையே இல்லாம கூட இருக்கலாம். சரி சரி. இது ஒரு பெரிய போர்வை மாதிரி மாநிலத்தை மூடாம அங்கங்க ஓட்டைகள் இருக்கிற ஒரு வள மாதிரி மழை பெய்யுங்கிறத காட்டுது. அதனால உங்க பகுதியில மழை இல்லைன்னு பக்கத்து ஊர்லயும் இல்லைன்னு நினைக்க முடியாது. சரி, ஜனவரி 1 இப்படி இருக்கு. ஜனவரி 2ஆம் தேதி நிலைமை எப்படி இருக்கும்? இந்த நகர்வு தொடருமா? ஆமா, அந்த நகர்வு தொடரும். ஜனவரி 2ஆம் தேதி மழையோட மையம் இன்னும் கொஞ்சம் தெற்கு மற்றும் மேற்கு பக்கம் நகர்ந்துடும். ஓ, அப்போ டெல்டா மாவட்டங்கள்ல? அதனால டெல்டா மாவட்டங்கள்ல மழையோட தீவிரம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆனா தென் மாவட்டங்கள்லயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லயும் கனமழை தொடரும். அப்போ இந்த முதல் அத்தியாயம், அதாவது முதல் மழை நிகழ்வு 3 நாட்கள்ல மாநிலத்தோட கிழக்கு கடற்கரையில ஆரம்பிச்சு தெற்கு வழியா மேற்கு மலைகள்ல போய் முடியுது. சரியா சொன்னீங்க. இந்த முதல் 2 நாட்கள் பயணம் செய்யறவங்க, குறிப்பா தென் மாவட்டங்களுக்கு போறவங்க, கொஞ்சம் வானிலைய கவனிச்சுட்டு கிளம்புறது நல்லது. புத்தாண்டுக்கு வர இந்த மழையே பெரிய விஷயமா தெரியுது. ஆனா அந்த ஆய்வாளர் இது வெறும் முன்னோட்டம், ஒரு இளநீல வண்ணம்னு சொல்றதுதான் இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக்குது. ஆமாம். அந்த சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிகழ்வு பற்றி சொல்லுங்க. அது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஜனவரி 8ஆம் தேதிக்கு நாம ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? நீங்க கேட்டதுல தான் இந்த ஆய்வறிக்கையோட மையமே இருக்கு. அந்த வண்ண ஒப்பீடு ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்போ பெய்யற மழைய இளநீலம்னு சொல்றது அது ஒரு மிதமான ஆங்காங்கே பெய்யும் மழை அப்படிங்கறது குறிக்குது. சரி. ஆனா ஜனவரி 8 முதல் 12 வரை வரப்போற நிகழ்வ சிவப்பு மற்றும் ஆரஞ்சுன்னு சொல்றது
வானிலை வரைபடங்கள்ல தீவிரமான நிகழ்வுகளை குறிக்க பயன்படுத்துற வண்ணங்கள். இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. ஓ, பரவலானதே மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்குமானது போன்ற வார்த்தைகள் இது உறுதிப்படுத்துது. இது முந்தைய நிகழ்வு மாதிரி சில பகுதிகளை மட்டும் குறிவைக்காம கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மாநிலத்தையும் பாதிக்க போற ஒரு பெரிய வலுவான அமைப்பு. அனைத்து மாவட்டங்களுக்குமானதுன்னா ஒரு மாவட்டம் கூட தப்பாதா? கோயம்புத்தூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும், கன்னியாகுமரியிலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் எல்லா இடத்துலயும் மழை இருக்குமா? கிட்டத்தட்ட அப்படிதான். தென்கிழக்கு கடலோரம், டெல்டா, வட உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா இடத்துலயும் நல்ல மழை இருக்குன்னு அந்த அறிக்கை சொல்லுது. அப்போ எல்லையோர மாவட்டங்கள்? ஆந்திரா, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல வேணும்னா மத்த இடங்களை விட கொஞ்சம் குறைவா இருக்கலாம். ஆனா அங்கேயும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கும்? இது நல்லதா கெட்டதா? இதுல ரெண்டு பக்கமும் இருக்கு. ஒரு பக்கம் சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி பெரிய நகரங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. ஏன்னா பரவலான கனமழை பெய்யும்போது குறுகிய நேரத்துல அதிக தண்ணீர் வரும். ஆமா, நீர் தேங்கும். அதனால நகர்ப்புறங்கள்ல நீர் தேங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மக்கள் அதுக்கு தயாரா இருக்கணும். சரி. இன்னொரு பக்கம் பல மாசமா வறட்சியா இருக்கிற உள் மாவட்டங்களுக்கு, அங்க இருக்கிற ஏரி குளங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஓ, அதுவும் இருக்கு. ஒரே நிகழ்வுல மாநிலத்தோட நீர் இருப்பு கணிசமா உயர வாய்ப்பிருக்கு. அதனால இது ஒருத்தருக்கு எச்சரிக்கை, இன்னொருத்தருக்கு நல்ல செய்தி. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த ஆய்வாளர் சொல்ற ஒரு சின்ன வரிதான். அதிகமாகச் சொல்லி ஏமாற்றம் வந்துவிடக்கூடாது என்று குறைவாகத்தான் சொல்கிறேன்னு சொல்றாரு. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, இது வெறும் கணினி மாடல்களை பார்த்து சொல்வது மட்டுமல்ல, பல வருட அனுபவத்தின் அடிப்படையில் வரும் ஒரு உள்ளுணர்வுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. இதுதான் ஒரு அனுபவமிக்க முன்னறிவிப்பாளருக்கும் வெறும் தரவுகளை படிக்கிறவருக்கும் உள்ள வித்தியாசம். கணினி மாடல்கள், அதாவது கம்ப்யூட்டர் மாடல்ஸ், ஒருவேளை 15 சென்டிமீட்டர் மழைய காட்டலாம். ஆனா அந்த வானிலை அமைப்போட தன்மைய வச்சு அவரோட அனுபவம் இது 20 சென்டிமீட்டர் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம இப்போதைக்கு 15ன்னு சொல்லுவோம், ஏன்னா நிச்சயமற்ற தன்மை இருக்குன்னு சொல்லும். கரெக்ட். அவர் குறைவாகத்தான் சொல்கிறேன்னு பொதுவெளியில சொல்லும்போது அந்த வானிலை அமைப்போட ஆற்றல் மேல அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குங்கிறத அது காட்டுது. அப்போ கணினிகள் கணிப்பதை விட தீவிரம் அதிகமா இருக்கலாம்னு ஒரு மறைமுக எச்சரிக்கை கொடுக்கறாரு. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது ஒரு மறைமுக எச்சரிக்கை தான். சரி, இந்த ஜனவரி 8, 12 நிகழ்வு ஒரு பெரிய புயல் மாதிரி வந்துட்டு போயிடும், அதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் ஆயிடுமா? இல்ல கதை இன்னும் தொடருதா? இல்ல, கதை இன்னும் முடியல. அதுதான் ஜனவரி மாதத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஓ, அப்படியா? ஜனவரி 8 முதல் 12 வரையிலான அந்த பெரிய நிகழ்வுக்கு பிறகு ஒரு சின்ன இடைவெளி கிடைக்கும். குறிப்பா பொங்கல் பண்டிகையை ஒட்டி, அதாவது ஜனவரி 13, 14 தேதிகள்ல வானிலை கொஞ்சம் அமைதியாகும். அப்பாடா, பொங்கல் சமயத்துல ஒரு பிரேக் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு நிம்மதியான செய்தியா இருக்கும். ஆமா, ஊருக்கு போறவங்க, வர்றவங்க, கொண்டாட்டங்கள்னு எல்லாத்துக்கும் இது வசதியா இருக்கும். ஆனா இந்த அமைதி நிரந்தரமானதா? இல்ல, அது ஒரு தற்காலிகமான அமைதிதான். அந்த இடைவெளிக்கு பிறகு ஜனவரி மாதம் முழுவதும் ஒரு தொடர் நிகழ்வாக மழை கணிக்கப்பட்டிருக்கு. மறுபடியுமா? ஆமா, அறிக்கையில இன்னும் 3 மழைக்காலங்கள் தெளிவாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கு. முதல்ல ஜனவரி 15, 16, 17 தேதிகள்ல ஒரு சுற்று. சரி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடைவெளி. பிறகு ஜனவரி 23லிருந்து 25 அல்லது 26 வரைக்கும் 2வது சுற்று. ஓகே. கடைசியா மாச இறுதியில ஜனவரி 27, 28, 29ல 3வது சுற்று. இந்த தேதிகளை பாக்கும்போது இது ஏதோ ஒரு தாளகதியில ஒரு ரிதம்ல நடக்கிற மாதிரி தெரியுதே. ஆமா ஆமா, 3-4 நாட்கள் மழை, அப்புறம் சில நாட்கள் இடைவெளி, மறுபடியும் மழை. அப்படியானால் இது தனித்தனி மழை நிகழ்வுகள் இல்ல. கரெக்ட். ஜனவரி மாதம் முழுக்க நம்ம மேல இருக்கிற ஒரு பெரிய வானிலை அமைப்போட வெளிப்பாடுன்னு சொல்லாமா? மிக சரியா சொன்னீங்க. இதுதான் நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி. ஜான்வரி மாதம் முழுவதும் ஒரு நிலையான ஈரப்பதமான வானிலை அமைப்பு நம்ம பகுதி மேல ஆதிக்கம் செலுத்த போகுது. அப்போ இது தனித்தனி புயல்கள் இல்ல. இல்ல, இது ஒரே பெரிய அமைப்பு அதோட தீவிரத்தை அப்பப்போ கூட்டி குறைச்சு ஒரு அலை மாதிரி மழைய கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. ஓ, அதனால ஜான்வரி 8, 12 நிகழ்வு தான் உச்சக்கட்ட தீவிரமா இருந்தாலும் மாதம் முழுவதும் வானிலை ஈரப்பதமாவும் மேகமூட்டமாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ மழை இல்லாத நாட்கள்ல கூட ஒரு மழைக்கான சூழல் இருந்துகிட்டே இருக்கும். நிச்சயமா, இது ஒரு தொடர் கதை மாதிரி. ஒரு அத்தியாயம் முடிஞ்சதும் அடுத்த அத்தியாயம் தொடங்குற மாதிரி. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, ஜான்வரி முதல் வாரத்துல
புத்தாண்டு மழையோட கதை தொடங்குது. அது கடலோரத்துல ஆரம்பிச்சு மேற்கு பக்கம் நகர்ந்து ஒரு சின்ன இடைவெளி விடுது. ஆமா. அதுக்கப்புறம் ஜான்வரி 8லிருந்து 12 வரைக்கும் கதையோட கிளைமேக்ஸ். ஒரு மாநிலம் தழுவிய மிக பலமான மழை நிகழ்வு. ஆமா. அந்த கிளைமேக்ஸ்க்கு பிறகு பொங்கலுக்கு ஒரு சின்ன பிரேக் கிடைக்குது. ஆனா கதை முடியல. ஜனவரி மாசம் முழுவதும் மழை, இடைவெளி மழைங்கிற ஒரு சுழற்சியில வானிலை தொடர்ந்து ஈரப்பதமாவே இருக்க போகுது. கரெக்ட். ஒட்டுமொத்தமா பார்த்தா ஜனவரி மாதத்தை பல மழை அமைப்புகள் ஆளுகின்ற ஒரு மாதமா இந்த அறிக்கை காட்டுது. ஒவ்வொரு நிகழ்வும் 3 முதல் 4 நாட்கள் நீடிப்பது, பிறகு ஒரு சிறிய ஓய்வு கொடுப்பது என்பது இந்த மாதத்தின் வானிலை பாணியாக தெரிகிறது. ஆமா. ஜனவரி 2வது வாரம் மிக முக்கியமானதாக இருந்தாலும் மாதம் முழுவதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆய்வறிக்கையை அடிப்படையாக கொண்டு உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். இந்த முன்னறிவிப்பு ஜனவரி மாதம் முழுவதும் ஒரு தாளகதியுடன் கூடிய தொடர் மழை நிகழ்வுகளை விவரிக்கிறது. இதேதோ ஒரு புயல் வந்து போவது போன்றதல்ல, இல்லையா? இல்ல. அப்படியானால் இதற்கு பின்னால் இருக்கும் அந்த பெரிய அளவிலான வளிமண்டல நிகழ்வு என்னவாக இருக்கும்? தொலைதூர கடலில் உருவாகும் எந்த வானிலை அமைப்பு தமிழ்நாட்டிற்கு இப்படி ஒரு தொடர்ச்சியான ஈரக்காற்றை ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி அனுப்பிவைக்குது? நல்ல கேள்வி. இந்த முழு தொடர் நிகழ்வுகளையும் இயக்கும் அந்த பெரிய இன்ஜின் எதுவாக இருக்கும்? இதை சிந்தித்துப் பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.